என்னோட வாழ்க்கையிலலாம் விசுவாசம் ஓரளவுக்கு வளர்றதுக்கு அப்பாவுடைய பங்கு ரொம்ப பெரிய பங்கு, அம்மாவுடைய பங்கு பெரிய பங்கு. சிறுவயது முதலே அந்த விசுவாசத்தை எங்களுக்கு போதிச்சாங்க. போதிச்சது மாத்திரம் அந்த பாதையில் எங்களை கட்டாயமாக நடத்துனாங்க. அது எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறி இருக்கு. கர்த்தரை நம்பணும், கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். அப்பா அம்மாவை நம்ம நம்புறது வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட ஒரு பெரியவர் இருக்கிறாரு, தேவன் நம்முடைய தேவைகளெல்லாம் சந்திப்பார் என்று நம்புகிற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் எங்களுக்குள்ளே கொடுத்தாரு. இந்த எதிரில் ஒரு பில்டிங் இருக்குது, இம்பேக்ட் பில்டிங்னு சொல்லி. இந்த பில்டிங் வந்து அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடு, நம்ம சபைக்காக வாங்கினது தான். அந்த வீட்டு வந்து ஒரு 35 வருஷம் 40 வருஷம் பழைய வீடு. அதில் வந்து ஊழியர்கள் தங்குவாங்க. அது ஒரு நிறைய பேர் ராத்திரி அது பக்கம் போகிறக்கே பயப்படுவாங்க. சொல்லுவாங்க ராத்திரி என்னமோ சத்தம்லாம் வருதுன்னுவாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அங்கே தான் படுத்து கிடந்தேன். நான் சத்தம் போடல, பட் ஆனால் அங்கே தான் படுத்து கிடந்தேன். அப்போது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் அது. ராத்திரி தனியாக படுத்துட்டு சுற்றி 5-10 புக்கு இருக்கும். ராத்திரி எல்லாம் உட்காந்து புஸ்தகம் படிச்சுக்கிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு பைபிள் வாசித்துக்கிட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு, கல்யாணத்துக்கு முன்னால் இதான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட். அந்த இடம் தான் நம்மளுக்கு சொர்க்க பூமி மாதிரி. சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வருவேன், மற்ற நேரம் முழுவதும் அந்த அறையில் ஒரு நார்க்கட்டில் ஒன்று இருக்கும், அதை போட்டுக்கிட்டு அதை படுத்துக்கிட்டு அங்கே தான் நம்ம லைஃபே. அப்போ என்னுடைய ஊழிய பாதையில் நடந்து வரும்போது ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு ஒரு விருப்பத்தை கொடுத்தார். அந்த இடத்த ரொம்ப அழகாக ஒன்று மாற்றி அதை நல்ல ஒரு இடமா மாற்றணும் அப்படின்னு. அப்போது நான் அப்பாட்ட வந்து சொன்னேன், அப்பா இந்த மாதிரி அதை நம்ம மாற்றான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் கேட்டோம், இது எவ்வளோ செலவாகும், அதெல்லாம் ஃபுல்லாக மாடிஃபை பண்ணணும் ஃபுல்லாக. அவர் சொன்னார் ஒரு 2.5 லட்ச ரூபா செலவாகும்னாரு. அப்போது நான் சொல்கிறது 2000 வருஷம், 23 வருஷத்துக்கு முன்னால். அப்போது வந்து 2007 2004 2005 ஆரம்பித்தோம். அப்போ 2.5 லட்சம்ன்றது பெரிய காசு தான். சரி ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி கர்த்தர் எனக்கு ஒரு விருப்பத்தை கொடுத்துருக்கிறாரு, இந்த டிசைன்லாம் போட்டிருக்கேன், இந்த மாதிரி கட்டலான்னு இருக்கேன். கர்த்தர் சொன்னாரான்னு கேட்டாங்க. ஆமாம் கர்த்தர் சொன்னா செய் அப்படின்ட்டாங்க. அப்போ எனக்கு என்ன இருந்துச்சு, எனக்கு சொந்தமாக அப்போ என்ன இருந்துச்சுன்னு கேட்டால், நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஒரு ஸ்டுடியோ ஒன்று வச்சுருந்தேன், ஆடியோ ஸ்டுடியோ. அப்போ ரெக்கார்டிங் இந்த மியூசிக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கம்போசிஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்போது அதை வந்து எப்படி வாங்கினேன் அப்படின்னு கேட்டால், என்னுடைய கசின் பிரதர் ஒருத்தர் இருந்தான், அவன் டிசிஎஸில் ஒர்க் பண்ணான். அவன்கிட்ட ரொம்ப கெஞ்சி, ஏன்டா எனக்கு கொஞ்சம் நீ பர்சனல் லோன் எதாவது எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னோன்னே அவன் ஒரு பர்சனல் லோன் எடுத்து கொடுத்து அதை வைத்து மாதம் நான் அவனுக்கு காசை கொடுத்து அந்த பொருட்கள்லாம் வாங்கி ஒரு அழகான ஸ்டுடியோ செட் பண்ணியிருந்தேன். அப்போ நான் உடனே யோசித்தேன், எனக்கு இருக்கிறதே இது ஒன்று தான், இதை விற்று நம்ம முதல்ல ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அதை விற்றா ஒரு 65,000 ரூபாய் என்னமோ வந்துச்சு. அந்த காசை இன்வெஸ்ட் பண்ணி அந்த பில்டிங் ஒர்க்கை ஆரம்பித்தோம். அது பாருங்கள், அந்த பழைய பில்டிங்கில் கையை வச்சிங்கன்னா என்ன புதுசாக வெளிப்படுன்னே தெரியாது. அது பாட்டுக்கு காசு இழுத்துக்கிட்டே போகுது, எனக்கும் ஐடியா புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு. மாற்றி 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 கட்டடம் பெருசாகிட்டே போகுது. உடனே முடிய வேண்டிய வேலை கிட்டத்தட்ட 4 வருஷம் இழுத்துட்டு போயிடுச்சு. 4 வருஷம் வேலை இழுத்து கட்டடம் வந்து மேலே எழும்பிடுச்சு. எழும்புனா ஒரு குறிப்பிட்ட ஆண்டவர் எப்படியோ நான் ஸ்கூலுக்கு போகிறேன், அங்கங்கே எனக்கு கொடுக்குற காணிக்கைகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த பில்டிங்கில் போட்டு 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 அப்பா ஒரு பைசா தரல, எல்லாம் கொடுத்து அப்படியே கட்டியாச்சு. கட்டி மேலே வந்தாச்சு. அந்த மேலே கூரை போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு, மேலே அந்த ஷெட்டு போடணும். இப்போ செவரெல்லாம் நிற்கிது. திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எந்த ஒரு காணிக்கையும் அந்த கட்டிடத்துக்காக வரவே இல்லை, அப்படி நின்று போனது. அப்படி டோட்டலாக நின்றுச்சு. நானும் எவ்வளோ ஜாம் பண்ணி பார்க்குறேன், காத்திருந்து பார்க்குறேன், ஒன்றுமே நடக்கலை. எந்த அளவுக்கு அது வேலை நின்றுடுச்சுன்னு கேட்டால், அந்த பில்டிங்கில் வந்து இந்த செங்கல் வச்சு கட்டினது பூசுறதுக்கு வழி இல்லை. பூசாமல் அப்படியே பில்டிங் எல்லாம் மழை வந்து 2-3 மழை வந்துருச்சு, வந்து பாசி பிடிச்சிருச்சு. எனக்கு இது ரொம்ப வருத்தமாயிருச்சு. அந்த பக்கம் போகும்போதெல்லாம் தெரியாதனமாக இதில் போய் கையை வச்சு இப்படி ஒரு அவமானப்பட வேண்டியதாகி போச்சுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் சரி ஆனாலும் பரவாயில்ல கர்த்தர் தருவார் அப்படின்னு நம்பி தான் இருந்தேன். ஒரு நாள் அப்போ என் ஒய்ஃப் வந்து என் பிள்ளையோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் யாராவது உதவி வேணும்னு சொல்லிட்டு நம்ம சபையில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து சமைக்கிறதுக்கு 2 வேளை காலையிலேயும் மதியானம் சமைக்க வந்து சமையல் மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு பக்கத்தில் அடுப்பு பக்கம் போகிற கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து சமைச்சிட்டு போக வேண்டியது தானே. ஒரு நாள் வந்து என் ஒய்ஃப்ட்ட வந்து, ஊழியத்தை பார்க்க வேண்டியது தானே, இந்த கட்டடம் கட்டுற வேலைலாம் எதுக்கு? இந்த அம்மா இப்படி அப்படியே நிற்கிதே, 2 வருஷமாக பாசி பிடிச்சி நிற்கிது, தேவையா இது? எனக்கு இந்த வார்த்தையை இந்த அம்மா என்கிட்ட சொன்ன உடனே எனக்கு இது வரைக்கும் நான் அமைதியாக இருந்தேன். என்னடா வீட்டுக்கு வேலைக்கு வந்தவங்க கூட நம்மளை இப்படி பேசுகிறாங்களே, தேவையான்னு கேட்குறாங்கன்னு ரொம்ப மனசு சங்கடமாயிட்டு. அப்போ நான் உடனே என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், சரி நம்ம இதே மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க, வீட்டுக்குள்ளே வர்றவங்களே பேசுகிறாங்க, வெளியில் என்னெல்லாம் பேசுவாங்களோ தெரியல, நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம அப்பாட்ட போவோம், நான் பேசுகிறேன், அப்பா வந்து தெரிஞ்ச யாராவது, அவங்களுக்கு நிறைய பேர் தெரியும், அதனால் ஒரு 2.5 லட்ச ரூபாய் தான் எனக்கு தேவை. 2.5 lakhs தான் தேவை. 2.5 லட்சம்
ஒரு கடனாக கொடுங்க, எங்கேயாவது நீங்கள் வாங்கி அரேஞ்ச் பண்ணி கொடுங்க, மாதம் மாதம் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் திருப்பி கட்ட வேணாம், நான் கட்டிக்கிறேன், எனக்கு ஒரே நேரம் அவ்வளோ காசு எடுக்க முடியல அப்படின்னு பேசலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் எப்படிலாம் ஆரம்பிக்கணும், இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் எல்லாம் பிளான் பண்ணி, அப்போ 2 பேரும் இங்கே அப்பா இங்கே இந்த மேடைக்கு மேலே தான் வீடு, அப்போ அப்பா பெட்ரூமில் இருந்தாங்க. வந்து இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து ஸ்டோரி ஹிஸ்ட்ரி எப்படியெல்லாம் செலவு பண்ணோம், எவ்வளோ செலவாச்சு, எக்கச்சக்கமாக செலவு பண்ணிட்டோம், எல்லாம் செலவு பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டோம், பாடுபட்டோம், உபத்திரவப்பட்டோம் எல்லாம் சொல்லி, இப்போ தற்போதைய உள்ள உபத்திரவம், அதே இதற்கான தீர்வு என்ன, இதெல்லாம் சொல்லி ஒரு 2 லட்சம் தான் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு. அப்போ அப்படியே ஒரு பார்வை பார்த்தாங்க, என்ன கோவம் வந்துச்சோ தெரில அவங்களுக்கு. அப்போ ஒரு பார்வை பார்த்துட்டு சொன்னாங்க, கத்தர் தானே கட்ட சொன்னாருன்னு சொன்னேன். நாங்கள் ஆமாம் கத்தர் தாங்க. அப்போ கத்தட்டே கேளுப்போ. எனக்கு இதுவரை என் மனைவி வேற உட்காந்துச்சிருக்கேன் பக்கத்தில், என்னடா மானம் மரியாதைலாம் இப்படி கிளம்பி போச்சு, இப்படி அவன் முன்னாடி வச்சு இப்படி 2 லட்ச ரூபா வந்து யாருக்கா வாங்கி கொடுக்கறது பெரிய கஷ்டம் கிடையாது உங்களுக்கு, கத்தட்டே கேளுப்போ என்னன்னு சொல்லிட்டு நானும் சரி வா அப்படின்னு கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். சரி வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ரொம்ப வருத்தம் தான். சரி அப்போ தானே சொன்னாங்க, சரி கத்தர் கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காடி போட்டும் போ அப்படின்னு நானும் விட்டுட்டேன். திருப்பி ஒரு வேலையாக அப்படி வந்தேன். இப்படி வந்து இப்படி மேலே படிக்கட்டில் ஏறுறேன். இங்கே தான் ஆஃபீஸ் இருந்துச்சு. ஆஃபீஸில் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. அப்பா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவர் ஒரு ஊழியக்காரர். அவர் வந்து உண்மையான ஒரு மனுஷன் கிடையாது. நிறைய பொய் சொல்லுவார், நிறைய ஏமாற்றுவார், சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, அடிக்கடி வரமாட்டார். இந்த மாதிரி ஒரு ஆள். அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. சரி நான் அப்போ கண்ணாடி டோரில் அவரை பார்த்தேன். பார்த்துட்டு நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் மம்மிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அப்பா உள்ளே வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்னப்பா இப்படி வந்திருக்காரு, ரொம்ப நாளாக இந்த மனுஷனை காணவே என்ன விஷயமானு கேட்டேன். நான் அப்பா திட்டினதை கூட விட்டேன்னு வச்சுடுங்க, என்ன விஷயமானு கேட்டேன். உடனே அப்பா சொன்னாங்க, அவர் சர்ச்சு கட்ட ஆரம்பிச்சாராம், பாதியில் முடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னார், அதான் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ண வந்தேன்னாரு. எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம். நான் எதுவுமே சொல்லலை, பேசாமல் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு சொன்னேன், இதான் சொந்த அப்பா கிட்ட ஊழியத்தில் உட்காரக்கூடாதுன்றது. எங்கேயாவது தனி காட்டில் கூட உட்காந்தா கூட நம்மளுக்கு ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்கும். அவன் திருப்பி கொடுப்பானான்னு தெரியாது. அவனுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு, 5 லட்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். அவர்கிட்ட அப்பாட்ட காசு இல்லை, வேற எங்கேயோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். நான் பையன் கேட்குற 2 லட்சம், எதிரில் கண்ணுக்கு முன்னாடி பில்டிங் இருக்குது, கொடுக்க மாட்டேன். கோவம் எனக்கு உச்சக்கட்டம். நீ வா நம்ம பேசாமல் இந்த ஊழியத்தை விட்டு எங்கன்னா போயிடலாம், இங்கே வேண்டாம், மரியாதை இல்லாத இடத்துல எதுக்கு இங்கே அப்படின்லாம் பேச. என் மனைவி தான் கொஞ்சம் அமைதிப்படுத்தி, ஏம்மா ஏன் இப்படி பேசுகிறீங்க, அப்படிலாம் பேசாதீங்க, கத்தரை நம்பலாம். அப்போ நான் ரொம்ப சோர்ந்து போய் அன்றைக்கி நான் படுத்துட்டேன். இப்போ ராத்திரி கத்தரை என்கிட்ட பேசினார். உன்னை அழைச்சது யார்? நான் தானே. உன்னை தெரிந்தெடுத்தது யார்? நான் தானே. என்ன நம்பு. அப்போ நான் உடனே அன்றைக்கி நான் நினைக்கிறேன் 14 நாள் நான் உபவாசம் போட்டேன். ஜோமன் ஆண்டவரே அவிசுவாசத்தை மன்னி எனக்கு விசுவாசத்தை தாரும், உண்மையே சார்ந்து கொள்றதுக்கு எனக்கு கிருபை தாரும் அப்படின்னு நான் கர்த்தரை சார்ந்து நான் தேவனிடத்தில் மன்றாடினேன். பெரிய அதிசயம், ஆண்டவர் அந்த ஜெபம் முடியும் போது யார் யாரோ கர்த்தர் அவங்ககிட்ட பேசினதாகவே சொல்லி அந்த கட்டிடத்திற்காக எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. பெரிய கிருபை. அதோடைய டெடிகேஷன் முடிக்கும்போது ஆரம்பித்தது 2.5 லட்சம்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்த பட்ஜெட்டை ஆண்டவர் முடியும் போது 38 லட்சம் ஆண்டவர் செலவழிக்க பண்ணார். 38 lakhs ஆச்சு. பெரிய கிருபை என்னன்னா 38 lakhsல அப்பா எதுவுமே கொடுக்கல, கடைசி வரைக்கும் கொடுக்கல. அப்படியே தான் அந்த கட்டடம் முடிஞ்சது. கடைசியாக எல்லாம் முடியும் போது நாங்கள் மேலே வந்து அந்த கேலரி ஒன்று போடுறோம். அந்த கேலரி போடும்போது அப்போது அப்படியே பார்ப்பாங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. போடும்போது வந்து சொன்னாங்க, இந்த கேலரி காசை நான் கொடுத்துட்றேன். நாங்கள் கடைசியாக அது ஒன்று தான் அவங்க கொடுத்தது. மற்றபடி நான் அவங்ககிட்ட போய் கேட்டதும் இல்லை, அவங்ககிட்ட எதிர்பார்த்ததில்லை. எத்தனையோ விக்டரி மீட்டிங் நடத்தியிருக்கேன். ஒவ்வொரு கூட்டமும் பல லட்சங்கள் செலவாகும். இது வரைக்கும் கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறேன், அப்பாட்ட போய் நின்று எனக்கு கூட்டம் நடத்துகிற காசு கொடுங்க, கடனாக கொடுங்க கேட்டதே இல்லை. எனக்கு இன்றைக்கு இவ்வளோ பெரிய கட்டடம் கட்டுறோம், இந்த பெரிய பழு தலைமையில் வந்து விழுந்துருச்சு. இன்றைக்கு எனக்கு தெரியும் பரம தகப்பன் நடத்துவார். அந்த சின்ன விசுவாசம் பாருங்கள், அன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ட்ரைனிங் வந்து கர்த்தரையே சார்ந்து கொள்ளணும், கர்த்தரை நம்பணும், பெற்றோரை பார்க்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தரிசனத்துக்கு கர்த்தரே தருவார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தை நமக்குள்ளே வளர்க்குது. அது நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஊட்டணும். கேட்ட உடனே நம்ம கொடுக்கும்போது தான் அது அவர்களுக்கு விசுவாசத்தை என்ன பண்ணாது, உண்டாக்குவாது. அவங்களுக்கு வந்து நாமே கடவுளாக தெரிய ஆரம்பிச்சிருவோம். நான் இல்லைப்பா, கர்த்தர் இருக்கிறாரு, நீ அவற்றை கேளு, எதிர்பாராத அறியாத எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்காய் செய்வார் அப்படின்றத நீங்கள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் போதிக்கிறது மாத்திரம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வீட்டில் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். நான் சொன்னேன்ல, நீ ஜோமனு சொன்ன போய் ஜோமனு வரும், கர்த்தர் தருவார். தரமாட்டாரா?
தருவாருன்றவங்கள ஒரு சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி விசுவாசத்தை சின்ன வயசுலேயே வளர்க்கணும். அவருடைய தேவைகளுக்காக கர்த்தரை நீ சார்ந்து கொள் அப்படின்னு சொல்லணும். காசு வேணா மாமாட்ட போய் கேளு, பொம்மை வேணா சித்தப்பாட்ட கேளு, ட்ரெஸ் வேணா அத்தைட்ட கேளு. நான் கேட்டேன்னு சொல்லிடாத, நீயா ஃபோன் பண்ணி கேளு. இப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கு. இது நம்ம திருட்டு வேலை. இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்து பிள்ளைய கெடுக்கிறது. பாட்டி வராங்கல்ல, கேளு, இது என்னென்ன வேணுமோ ஃபோன் பண்ணி கேளு, வாங்கிட்டு வருவார். இதுதான் நம்ம விசுவாச பாடம். ஏன்னா நம்மளும் வாங்கி வாங்கி பழகி நம்மளும் அப்படியே வாங்குறதுக்கே பழகி கொடுத்து வச்சிருக்கோம். அப்படி கிடையாது. என்ன சொல்லி கொடுக்கணும்? மாமாவையும் பார்க்க, சித்தப்பாவையும் பார்க்காத, பாட்டியும் பார்க்காத, தாத்தாவும் பார்க்காத. உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவரை பாரு, அவரை நம்பு. அல்லேலூயா. அப்படி நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தா நம்ம பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா விசுவாசத்தில் அவங்களும் என்ன பண்ணுவாங்க? வளருவாங்க. ஆமேன். சின்ன விஷயங்களோ பெரிய விஷயங்களோ எல்லாத்துலேயும் கர்த்தரை நம்ப சொல்லணும். பண விஷயங்களில் கூட கர்த்தரை நம்ப சொல்லணும். பாருங்க, பண விஷயம்